வணக்கம். நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் பல வீடியோ சொல்லிட்டேன். அராஜகத்து உச்சம் டிஎம்கே. நான் ஆக்சுவலி டிஎம்கே ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு போன வாட்டி ஒருத்தவங்க சொந்தக்கார வீட்டில் இருந்தேன். ரிசல்ட் பார்த்த உடனே இந்த சொந்தக்காரங்க ஐயோ போச்சா டிஎம்கே வந்துச்சா இனி அராஜகம் ஸ்டார்ட்னு சொல்லி வாய் முடியலங்க. சாயங்காலமே அம்மாவனத்தில் இருந்த எக்ஸிஎம் ஜெயலலிதா போட்டோ உடைச்சாங்க. உடனே ஒரு சிஎம் ரொம்ப நல்ல வரும்போது எந்த உடைச்சாங்களோ அந்த போட்டோவை கொண்டு போய் வைங்க இமீடியட்டா அப்படின்னாரு. அராஜகத்து உச்சம். உடனே துளசிங்க வந்துடுவாரு. கட்டுப்படுத்த வேண்டியது தலைவரோட, அந்தந்த கட்சி தலைவரோட பொறுப்பு. உங்க கட்சியில இல்ல, உங்க கட்சியே இல்ல. அராஜகத்து உச்சம். நான் சொல்றேன், உங்க கட்சியில ஒரு போட்டோ பாருங்க. கனிமொழி பேசிட்டு இருக்கும்போது உயர் மின் அழுத்தம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி ஒருத்தர் போராடி இருக்காரு. கட்டுப்படுத்த முடியாதுன்னா தலைவருங்க கட்சியை கலைச்சு போங்க வீட்டுக்கு. நான் என்ன சொல்றேன், டிஎம்கே அராஜகத்து உச்சம். இந்த வாட்டி தர்ஷனோட யாருமே காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. தர்ஷனோட 2026 மாற்று கட்சியை பாருங்க. எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க, மாற்று கட்சியா பார்த்து போடுங்க. தயவுசெஞ்சு காசுக்காகவும் காசுக்கான ஓட்டை வாங்கிட்டு. நான் பல வீடியோ சொல்றேன், டிஎம்கே ஆயிட்டுவீங்க தற்குறி மாதிரி எடிட் பண்றாங்க. 2 வீடியோ போட்டிருக்காங்க. 2 வீடியோலுமே செருப்பு எடுத்து ஏறிடுறாங்க. ஒரு வீடியோல செருப்பு எடுத்து ஏறிடல, விஜய் கட்டுறாங்க. நல்லா காமிச்சுக்கோங்க. வீடியோல ஒரே வீடியோல செருப்பு எடுத்த வீடியோனா பிளஸ் விஜய் எடுத்த, அந்த விஜய் எடுத்த செருப்பு எடுத்த வீடியோல பக்கத்துல சுத்தி இருக்கவங்க எல்லாம் கை ஒருத்தருக்கும் கொஞ்சம் கூட தூக்காங்க. இன்னொரு வீடியோல அண்ணா அண்ணா விஜய் அண்ணா அப்படி கை கட்டுறாங்க. அத்தனை பேருமே, ஒருத்தர் இல்லைங்க, அத்தனை பேருமே. 2 வீடியோ ஒன்னாதுங்க. பொதுமக்கள் கும்பிட்டு இல்லைங்க. வீடியோ பாஸ் பண்ணி 2 வீடியோ ஒன்னா கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா சத்தியமே இல்லைங்க. வெறும் கண்ணால பாருங்க, நல்லா தெரியும். பக்கத்துல எல்லாருமே அண்ணா அண்ணான்னு கை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் ஓடுறாங்க விஜயை நோக்கி. பாருங்க இங்க மாதிரி எவஜின்னு. ஆனா அந்த வீடியோவில் செருப்பு எடுத்து தெரியுறான், இதே எடுத்து தெரியுறான். செருப்பாலும் தெரியல, கை காமிச்சு துண்டை எடுத்து. ஆனா ஒரு வீடியோல கட்சி துண்டே எடுத்து போடுறாங்க, செருப்பு வருது. ஆனா இந்த வீடியோல செருப்பா இல்ல கட்சி துண்டன்னு தெரியல. இவங்க செந்தில் பாலாஜி உடனே அவசரமா அட்டென்ஷன் வாங்குறதுக்காக, அந்த பாதிக்கப்பட்டவர் காப்பாத்துறதுக்காக அட்டென்ஷன் வாங்குறதுக்காக செருப்பு எடுத்து எரிஞ்சுட்டாங்க. அந்த ஆக்சுவலி இந்த வீடியோல ஒருத்தர் கூட கையெடுத்து காமிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணா அண்ணான்னு சொல்ல வீடியோல காமிக்கிறாங்கல்ல, அந்த வீடியோ கையை காமிக்கிறது ஒருத்தர் கூட காமிக்கல. இந்த செருப்பு எடுத்து வீசுற வீடியோல கம்முன்னு இருக்காங்க. இந்த அட்டென்ஷன் வாங்குற வேண்டிய இடத்துல அத்தனை பேரும் அண்ணா அண்ணான்ட்டாங்க, போலீஸ்காரன் சேர்த்து. அப்ப 2 வீடியோ டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் திமுக ஐடிவிங்கோட புத்தி. கேவலமான ஐடிவிங்க. ஒரு ஒரு கரெக்டா கூட எடிட் பண்ண தெரியல. அதே மாதிரி இப்போ டிஎம்கேட அராஜகம் பாருங்க. நான் தான் எழுதியிருக்கேன். ஒரு ஆர்டிஐல நம்ம ஏடபிள்யூபிஎஸ் ஸ்ரீரங்கம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களுக்கு அனுப்பிச்சதுக்கு போலீஸ்காரங்க திமுகவோட அராஜகத்தினால வாங்க மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டிஐ போலீஸ்கார வாங்கணும்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அவங்க மேல கேஸாக ஃபைல் பதிஞ்சிருக்கலாம். ஆனா இங்கேருந்து கர்நாடக மாநிலத்துல இருந்து அவங்க சொன்னது வெளிப்படையா ரெக்கார்டு வேணாலும் பண்ணிக்கோ. நீ அங்கேருந்து இங்க மதுரை கோட்டை, ஆக்சுவலி அந்த திருச்சியில இருக்க எங்க தெரியுமா, திருச்சியில அம்மா மண்டபம் ரோட்ல அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை உயர் நீதிமன்றம். நீ கர்நாடக மாநிலத்திலிருந்து திருச்சிக்கு அலையணும்னா உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த லேடி போலீஸ். அன்னைக்கே என்னால பண்ணிருக்க முடியும். ஆனா ஏன் கிளைண்ட்டை நம்பி என்னை நம்பி கொடுத்துருக்கிறதுனால கர்நாடக மாநிலத்துல இருந்து இங்க நம்மளுக்கு அலைஞ்சு இந்த லேடியை ஏன்னா இப்ப டிஎம்கே ஆட்சி இருக்கு, நம்மளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுங்களே, நம்மளுக்கு ஏன் பிரச்சனை அலையறதுக்கு மட்டும் ஏன் கிளைண்ட்டுங்களை பாதிக்க வைக்கணும், நம்ம ஒரு வேண்டாம் வெறுப்புக்காக இவங்களை ஏன் பாதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக விட்டனே தவிர நான் கேஸ் பதியல அவங்க மேல. ஒரு போலீஸ்காரங்க ஆர்டிஐல வந்த போஸ்ட இவ்வளவு தெளிவா ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த போட்டோ போடுற 4 போட்டோ போடுற இவ்வளவு தெளிவா பாருங்க. ரெஃப்யூஸ் டு சென்டர்னு போட்டிருக்காங்க. வாங்க முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோ அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது அராஜகம், டிஎம்கேட அராஜகம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ற டிஎம்கே கேவலமா இருங்க. நான் என்ன சொல்றேன், டிஎம்கே எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க போலீஸ்காரங்க. ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் 5 வருஷம் தான் லைஃப் டைம். ஆனா நீங்க 60 வருஷம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கணும். எந்த கட்சிக்கு கூட கும்பிட்டு போட்டு வேலை பார்க்காதீங்க. இதே இதுல அருவாள் எடுத்து வந்த ஊரும் தமிழ்நாடு தான். அதே இதுல கமெண்ட்ஸ் பாருங்க. நான் சொல்ல
நீங்க பாருங்க கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் பத்தி. அதே மாதிரி வேற ஒரு ஸ்டேட்ல ஹெட் கான்ஸ்டபிளும் அந்த போலீஸ் ஜீப் ஓட்டுற போலீஸும் ஒரு வயசானம்மா புல்லுக்கட்டை தூக்கிட்டு வந்த அந்த உட்கார்ந்து இருக்க சீட்ல புல்லுக்கட்டை எழுதிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து போலீஸ்காரங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுல புல்லுக்கட்டை கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. இவங்களும் போலீஸ்காரங்க, நம்ம சில இருக்காங்க சில பேருங்க கூட்டிட்டு போய் பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, பாலியல் ரீதியா ஈடுபடுறது, பிளஸ் நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம மயில்வாகன சாரு அவங்கள சார்னு மரியாதை சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் மேல ரொம்ப மரியாதை நடந்திருக்காங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு கூட்டத்தை வாய் வார்த்தையில அடக்கின அவ்வளோ உயர்ந்த செயலை செஞ்சவங்க மயில்வாகனம். நான் என்ன சொல்றேன், அவ்வளோ ஆக்டாங்க, அவங்க சல்யூட்டே பண்ணுங்க. மயில்வாகனம் அவ்வளோ நேர்மையா நடந்திருக்காங்க. தப்பு செஞ்சா மட்டும் இல்லைங்க மேற்கோள் கட்டுறது, நியாயம் செஞ்சாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நேர்மன்னா வெளிப்படையா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா. நான் மயில்வாகனம் சாருக்கு ரொம்ப ரொம்ப சல்யூட் பண்றேன். ஏன்னா ரொம்ப நேர்மையா நடந்திருக்காரு. ஜல்லிக்கட்டத்துல அவ்வளோ ஒரு கூட்டத்தையும் வெறும் வாய் லத்தி கூட கையில இல்லை. அவர் நினைச்சிருந்தா அத்தனை பேர் ஒரு லட்டி எடுத்து அடிச்சிருந்தா ஓடி இருப்பாங்க. ஆனா வாய் வார்த்தையா வெறும் வாய் வார்த்தையில ஒரு கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த ஒரு பெருமை மயில்வாகனத்துக்கு போங்க சாருக்கு. நான் என்ன சொல்றேன், அவர் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சரிங்களா. அந்த மாதிரி ஆளுங்களும் நம்ம தமிழ்நாடு இருக்காங்க. கூட்டிட்டு போய் பாலியல் ரீதியா துன்படுத்துவோம் நம்ம ஸ்டேட்ல இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.